ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 7ஆம் இடம் சொல்லும் ரகசியம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் எதை சொல்லுது, லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியம். அதாவது உலகத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். முதல் 180 டிகிரி, அடுத்த 180 டிகிரி இல்லை, எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கும்போது அப்போ வந்து 1ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து அடுத்த பார்ட், ரெண்டாவது பார்ட்டோட தொடக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டாவது பார்ட்டோட தொடக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து குழந்தையாக இருக்கிறப்ப பிறந்து வளர்ந்து அம்மா அப்பா கட்டுப்பாட்டில் வளர்ந்து படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போன பிறகு அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வரும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனி அந்தஸ்து கிடைக்குது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது தனி குடும்பம் கிடையாதுல்ல. திருமணமான பிறகு மனைவி, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, அது ஒரு குடும்பம். அது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை தனியாக வந்திருந்தாலும் சரி. அப்போ இந்த 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கையில் ஸ்டேட்டஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து ஸ்டேட்டஸுங்கிறது இந்த வருவாய் ஸ்டேட்டஸ் இல்லை, குடும்ப அந்தஸ்துன்னு ஒன்று சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு இது மட்டும் தானா அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவர், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கலத்திர ஸ்தானம் அப்படின்னு தானே சொல்கிறோம். இதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு இது ஒரு திருமணத்தோட மட்டுமே முடிஞ்சு போயிடுறதில்ல. அடுத்தது நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கும் அமையக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள்கிட்ட, கணவன் மனைவிகிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கூட நட்புக்கிட்ட போய் நம்ம பகிர்ந்துப்போம்ல. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரி நண்பர்கள் கிடைப்பாங்களா? ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனையோ சிக்கலோ நேரும்போது நண்பர்கள் நமக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்களா? இது ஜாதகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்களே அமைய மாட்டாங்க. எப்படி அமைய மாட்டாங்கன்னா, தொடர்ச்சியாக அவங்களோட பயணிக்க முடியாத சில சூழல் வரும். இருந்தாலும் வந்து தூரத்தில் இருந்தாலும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இருந்தால் கூட, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் இருந்தால் கூட அந்த நட்புங்கிறது தொடங்கும். அப்போ வரக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்கிறோம், சுய தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் வருவாய் ஈட்டுறது ஒரு பங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் ஒரு சுய தொழில் இருக்கும், ஒரு கைத்தொழில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் கிடையாது, ஒரு பஞ்சர் ஊட்டுற தொழிலாக இருந்தால் கூட அவர் தனிமையில் பார்த்துட்ருக்காருல, அடுத்தவங்க தயவு இல்லாமல் ஒரு பொட்டி கடையோ டீ கடையோ இல்லை சின்ன சர்வீஸ் வந்து ஒரு வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணி கொடுக்குறதோ, சிஸ்டம் சர்வீஸ், இந்த மாதிரி சில ஒர்க்குகள்லாம் இருக்குல்ல, இதுவும் வந்து சுய தொழிலில் தான் அடக்கம். சுய தொழில் அப்படிங்கிறது அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நம்மளோட திறமையிலையும் ஒரு சிறு முதலீட்லையும் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜிலையோ டெக்னிக்கல்லையோ கை தேர்ந்தவர்களாக இருந்து அவர்கள் செய்து கொடுக்கறது அந்த சிறு தொழில் இருக்குல்ல, இதை குறிக்கிறதும் 7ஆம் இடம் தான். இதுவே பெரு தொழிலாகி அது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், தொழிலில் ஒரு அந்தஸ்து அப்படி கிடைக்கும்போது அது 10ஆம் இடம் ஆகிடும். பட் சுய தொழில் அப்படின்னு வரும்போது வந்து இந்த இடத்துல 7ஆம் இடம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நண்பர்களோடையே நம்மளால் தொடர்ச்சியாக பயணப்பட முடியலன்னா இது எப்படி பங்குதாரர்களாக எப்படி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சில பேரோட நட்பு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வந்து தொழிலில் பங்கேற்க முடியாது, டெக்னாலஜி தெரியாது, நிர்வாகம் தெரியாது. இன்னொரு நண்பர் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சுமந்துட்டு பார்த்துப்பார், எனக்கு கரெக்டாக அது கணக்கு வழக்குகள்லாம் செய்வாங்க. பரவாயில்லடா, நீ நிறைய வேலைலாம் பார்த்துருக்க, நீ கொஞ்சம் கூட எடுத்துக்கிற, அது வேணாம் அது வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு தொழிலுக்கு எனக்கு ஒரு நீ அந்தஸ்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா, நீ பணம் கொடுத்துருக்க, அதனால் நான் இன்றைக்கி சுயமரியாதையோடு வாழுறேன், என்னவோ நல்லதோ கெட்டதோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குற நண்பர்களும் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டுக்கவே மாட்டானான்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றிட்டு போகிற நண்பர்களும் இருக்காங்கல்ல. அப்போ வரக்கூடிய நண்பர்கள், பார்ட்னர்கள் நல்லவர்களாக அமைவார்களா, சுயதொழில் செய்யலாமா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வந்து 7ஆம் இடம். நமக்கு வரக்கூடிய எதிரிகளை தீர்மானிக்கிறது 7ஆம் இடம் தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆதி காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் நமக்கு ஒரு எதிரி வருவான். அதாவது எதிரின்னா தொழில் ரீதியாக போட்டியாக வரலாம், இல்லை நம்மளுடைய பந்தயங்களில் நமக்கு போட்டியாக வரலாம், தேர்தலில் போட்டியாக வரலாம். அந்த மாதிரி 7ஆம் இடம் போட்டி அப்படின்னு வரோம் இல்லையா. அப்போ ஒரு போட்டியில் நாம் ஜெயிப்போமா, இல்லை நம்மளோட எதிரி ஜெயிப்பாங்களா, ஒரு தேர்தலில் நாம் ஜெயிப்போமா, எதிரி ஜெயிப்பாங்களா, இப்படி வந்து தீர்மானிக்கிறது இருக்குல்ல, இதுக்கும் 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போர் தொடுக்கும் முன்னாடி அந்த காலத்து கன்னியர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து இந்த ஆருடம் கேட்கும்போது அப்போ வந்து லக்னாதிபதி அவங்களுக்கு சாதகமாக இருக்கா, லக்னத்துக்கு ஏற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கான்னு பார்த்தா யார் பலன் கேட்குறாங்களோ அவங்க வெற்றியை செஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம். 7ஆம் இடத்து அதிபதி வந்து ரொம்ப பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சாதகமான விஷயங்கள் பலமாக இருந்ததா, இல்லை நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்க, எதிரிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு
இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சமாதானம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்போ லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலோ ஓரளவு சமாதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் இது போர் நடக்காமல் இருக்குதோ, இப்படியெல்லாம் ஆதி காலத்து நூல்களில் பலவற்றை தொகுத்து போட்டிருந்தாலும் இது இந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒற்று போகுது அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ தொழில்நுட்பங்கள் ஆப்லாம் வந்துருச்சு, ரொம்பலாம் கையால் கணக்கு போட வேணாம். ஆனால் அனுபவங்களை திரட்டுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதனால் கேட்குறதுக்கு வசதியாக இருக்குமே தவிர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தனி அனுபவம் ஏற்படணும். அதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் ஆருடம்ங்கிறதுக்கும் இந்த முறை எதிர்ப்புகள் எதிரிகள் வலிமையை பார்க்குறதுக்கும் இந்த 7ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துருவோம். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சூரியனுங்கிறது எப்போதுமே பார்த்திங்கன்னா செல்வாக்கு நிறைந்தவர்கள், வலிமையானவர்கள், ஒரு தலைமை நிலையத்தில் இருப்பாங்க. அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் அந்த பெண்ணை விட வலிமையாவோ இல்லை ஆட்சி ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு கணவனாக இருப்பான். இதே ஒரு ஆணாக இருந்தால் வரக்கூடிய பெண் ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு பெண்ணாக வருவா, மனைவியாக வருவா. அப்படி வரும்போது என்டையர் குடும்பத்தோட பொறுப்பையும் அந்த பொண்ணு கையில் எடுத்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்கு வரும். பொதுவாக 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே திருமணம் குறித்த நேரத்தில் நடக்காமல் சில நேரங்களில் தள்ளி போகிற காரணமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, பகை பெற்றிருக்கா, அதுக்கப்புறம் பாவக்கிரகங்களோட சேர்க்கை பார்வை இருக்கான்னு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் நிறைய மாறுபடும். இது சூரியனுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களுக்கும் ஒரு பொருத்தமான விஷயந்தான். அடுத்தது 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெண்மை, அது ஒரு அளவுக்கு அதிகமான கற்பனை திறன், வட்ட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிலவு எப்படி ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா ஒரு பழைய பாட்டில் கூட சொல்லுவாங்கள்ல, நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிலவு மாதிரி வட்ட முகத்தோட குளிர்ந்த முகத்தோட ஒரு அழகான அந்த பெண் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய ஆணும் ஒரு அழகான கற்பனை திறன் மிகுந்த ஒரு இலகிய மனம் கொண்ட யாராக இருந்தாலும் இந்த அரவணைத்து செல்லக்கூடிய அந்த மாதிரி தன்மையுள்ள ஒரு அற்புதமான படித்த பெரிய அளவுக்கு படிப்பு இல்லைன்னா கூட அந்த படிப்புக்குரிய சிந்தனை திறனும் இந்த புத்தாக்க கிரியேட்டிவிட்டியும் நிறைந்த ஒரு அழகான கணவன் அல்லது மனைவி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப எமோஷனல் கேரக்டராக இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் தான் வரக்கூடிய துணைவன் அல்லது வாழ்க்கை துணை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சடர்னு டக்குன்னு கோவம் வந்துடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வர்றதை விட சடர்னு அப்படியே மனம் கலங்கிடுவாங்க, அப்படி எமோஷன் ஆகிடுவாங்க. அது எப்படின்னா எந்த அளவுக்கு எப்போ உற்சாகமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை தயங்கி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே அதிகம் படிச்சிருப்பாங்க, நல்லா சிந்திக்கிற திறன் இருக்கும். நிறைய விஷயங்களை தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் வழி நடத்துகிற அளவுக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல தன்மை உள்ளவர்களாகவும் ஒரு தாயை போல அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் தான் அது நல்லாயிருக்கு. இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் சிறப்பு, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் பலன் குறைவு. இப்படியெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கிட்டு போகணும். அப்புறம் சந்திரன் உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, இல்லை நல்ல வீட்டில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா. பகை வீடுங்கிறது சந்திரனுக்கு கிடையாதுங்கிறதுனால உச்சம் நீச்சத்தை பொறுத்த வரைக்கும் சில தன்மைகள் மாறுபடும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு பார்த்தா போதும். அடுத்து 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால், பொதுவாக 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரியமாக பல விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. 7ஆம் வீடு செவ்வாய்க்கு ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்தாலும் இல்லை குருவோட வீடாகவோ சுக்கிரனோட வீடாக இருந்தாலும் அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. பொதுவாக செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷமான ஒரு கிரகம் இல்லையா? அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியது, போர் செய்யக்கூடியது, சண்டை போடக்கூடியது, இப்படி எல்லா தைரியமும் இருக்கிறதுனால அவங்க எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரொம்ப கடும் கோபக்காரர்களாகவும் வலிமையானவர்களும் இருப்பாங்க. அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அதை தாங்கி சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். செவ்வாய் 1, 2, 4, 7, 8, 12 இருந்தாலே அவங்களுக்கு இந்த ரத்தத்தில் RH நெகட்டிவ் அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்குன்னு சொல்கிறோம்ல. அதனால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் இந்த மாதிரி RH நெகட்டிவ் உள்ள காம்பினேஷனை தேடி சூஸ் பண்ணுறது தான் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த மாதிரி செவ்வாய் 7ஆம் இடத்துல உள்ளவர்களுக்கு அதே போல் அந்த செவ்வாய் அவங்களுக்கும் அந்த RH நெகட்டிவ் ஃபேக்டர் உள்ள மாதிரி அந்த செவ்வாய் தோஷம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த செவ்வாய் அந்த பேட்டர்னை பார்த்து எது உள்ளவர்களுக்கு ஜோடி சேர்த்து வைக்கிறது. இந்த வகையில் அதாவது செவ்வாய்க்கு இந்த ரத்தம் அதிகமாக ரத்த ஓட்டம், இந்த ரத்த கோபம், சுள்ளுன்னு ஏறும், உணர்ச்சிகளும் வீரியங்களும் அதிகமாக இருக்கும்.
அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம செவ்வாய் தோஷங்கிறோம். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய கணவரும் அல்லது அவருக்கு வரக்கூடிய மனைவியை ரொம்ப ஆக்ரோஷமாகவும் வீரியம் உள்ளவர்களாகவும் அந்த போராட குணம் உள்ளவர்களாகவும் ரொம்ப தைரியம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. சண்டை போகிறதுக்கும் தயாராக இருக்கணுங்கிறத நம்ம இந்த மூலமாக தெரிஞ்சுக்கணும். இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அடுத்தது 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் ரொம்ப புத்திசாலித்தனம்னு ஒரு பேர் இருக்குல்ல புதனுக்கு. அப்போ 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைங்கிறது புத்திசாலித்தன்மை நிறைந்தவர்களாக இருக்கும். அதாவது ஒரு எந்த இடங்களில் எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க எமோஷன்ஸை காட்டிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த கோபத்தை கொட்டிடுவாங்க. இந்த புதன் நல்லா வலிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல கோபம் செல்லுபடியாகவும் எந்த இடத்துல சமாதானம் செல்லுபடியாகவும் எந்த இடத்துல யாரை எப்படி பேசுறது எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறத ரொம்ப தெரிஞ்சு புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க. பொது இடங்களில் நடக்கிறதுலேருந்து தனிப்பட்ட இடங்களில் நடந்துற வரைக்கும் கூடுமான வரைக்கும் தன்னுடைய நடவடிக்கையில் மற்றவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கிடக்கூடாது. அதே போல் மற்றவர்கள் எவ்வளோ தான் வலிமையாக இருந்தார்களோ அவங்க நம்ம மேலே டாமினேட் செய்யக்கூடாத அளவுக்கு அவருடைய பேச்சுத்திறன், நிர்வாகத்திறன், படிப்பறிவு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வர விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. உபயலக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அவ்வளோ பெரிய நற்பலன்களை கொடுக்காது, நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து 7ஆம் இடத்தில் குரு இருந்தால், குருங்கிறது அறிவுபூர்வமான கிரகம், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கிரகம், அடுத்தது நல்ல செயல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம், உயர்ந்த தன்மையுடைய கிரகம், பெருந்தன்மையுடைய கிரகம், இப்படியெல்லாம் வியாழனை பற்றி நிறைய சொல்லிட்டு வரோம் இல்லையா. அப்படி அது அழகன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு. அப்போ 7ஆம் இடத்துல குரு இருந்தால், வியாழன் இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல உயர்ந்த தன்மையுள்ளவர்களாகவும் அழகானவர்களாகவும் படித்தவர்களாகவும் மற்றவர்களை வழிநடத்த தெரிந்தவர்களும், இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் குரு அப்படின்னுல அந்த மாதிரி தன்மையுள்ளவர்களாகவும் இருந்து அவர்களுக்கு நல்ல நிலைமையில் கொடுப்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளமையுள்ள குடும்பத்திலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல கல்வித்திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டில் எத்தனை பேர் பெரியவர்கள் சின்னவர்களாக இருந்தால் கூட இந்த குரு வலிமை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஒரு நல்ல புத்தி சொல்லி அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான வாழ்க்கை துணை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த குரு உபயலக்கணக்கு 7ஆம் இடங்களில் இருந்தால், மீன லக்கணத்துக்கோ கன்னியா லக்கணத்துக்கோ தனுசு லக்கணத்துக்கோ அல்லது மீன லக்கணத்துக்கோ 7ஆம் இடத்தில் இருந்தால் இது நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்தது 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சுக்கிரனுங்கிறது அழகு, கவர்ச்சி, செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, சுகபோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். இந்த சுக்கிரனுக்கு கலத்திர காரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ கலத்திர காரகன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அந்த திருமணத்தை முடிவு செய்யக்கூடியது இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம், ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு திருமண ரீதியான பாதிப்பு நிறைய இருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகாது, சில பேருக்கு திருமணம் ஆகியும் பயனற்றதாக போய்விடும். அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சுக்கிரனுக்கு வேறு சில கிரகங்களோட, சனியோட பார்வை இருந்தாலோ குரு போன்ற கிரகங்களோட பார்வை இருந்தாலோ அந்த தன்மை மாறும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, வரக்கூடிய பெண் அழகாக இருப்பா, இளமையாக இருப்பா, வசதியாக இருப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. இது எப்படின்னா ஒரு பேட்டர்னை வச்சுக்கிட்டு இது எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு போகக்கூடாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதிகள் இருந்தால் கூட அந்த விதிகளை விட பல மடங்கு விதிவிலக்குகள் இருக்குது. அப்போ ஒருத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதை ஒப்பிட்டு தான் அந்த பலனை சொல்லணுங்கும்போது 7ஆம் இடம் சுக்கிரனுக்கு உகந்த இடம் அல்ல. அது ஆட்சி பெற்றாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, எதோட சேர்ந்திருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல. மற்ற கிரகங்களோட சேர்க்கை பார்வையை பொறுத்து அதன் தன்மை மாறுங்கிறத மட்டும் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அடுத்து 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துல பொதுவாக சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த சனிங்கிறது கர்மதோஷத்தை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறோம்ல. அப்போ அவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் மாறுபட்டு இருக்கும். அதாவது ஒரு வயசு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கூட சில பேருக்கு 10 வயசு 12 வயசு வித்தியாசம் ஆயிரும். சில பேருக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா
பெண்கள் கூட ஒரு 1 வயசு 2 வயசு மூத்து இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஏஜில் கொடுத்துருது. அடுத்தது பார்த்திங்கன்னா குலவிரோத திருமணம் அப்படிங்கிறோம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2 மனம் ஒன்று சேர்றது தான் திருமணம். ஆனால் நம்ம சமூகத்தில் சில பண்பாடுகள், சமயம், மதம், ஜாதியெல்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி சில மாற்று ஏற்பாடுகள் மாற்று சமூகங்களில் திருமணம் அடைகிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய சில ஜாதகங்களுக்கு வந்து பல இடங்களில் திருமணமே ஆகாத சூழ்நிலைகளும் இருக்க தான் செய்யுது. இது எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட இந்த மாதிரியான கலாச்சாரமுடைய வாழ்க்கை துணை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுட்டு போகக்கூடாது. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால இந்த 7ஆம் இடத்து சனி வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு, இது கர்மதோஷத்துக்கு உட்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் பலன் சொல்லணும். 7ல் சனி இருக்குது, அதனால் திருமணமே நடக்காதுன்னு சொல்லிடக்கூடாது. 7ல் சனி இருக்கிறதுனால இந்த மாதிரி மாறிடும்னு சொல்லிட முடியாது. இதில் எது வேணாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் 7ஆம் இடத்து சனி வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது, 7ஆம் இடத்துல சனி பகவானுக்கு திக்பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருச்சுன்னா அதை வேறு எந்த கிரகத்தை வச்சுமே நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பலம் வந்து அதிகம்ங்கிறதையும் மனசில் வச்சு தான் பலன் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால், 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த இடம் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து முடிவு பண்ணணும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் கூட வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அல்லது வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது மிக பிரபலமாக வந்து அதிகமாக பெரிய அளவுக்கு எதாக இருந்தாலும் எதையும் சாதாரணமாக செய்ய முடியாமல் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய அளவுகளில் இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு வகையில் மாறுபட்டது இருக்கலாம். இப்போ ஒரு சமூகத்திலே பல பிரிவுகள் இருக்கும். அது மாதிரி வேற்று மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கும், வேற்று இடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கூட திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களை விட வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஏதாவது ஒரு வகையில் வலிமையாக இருந்து இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் வருவாங்கங்கிறது மட்டும்தான் இந்த 7ஆம் இடத்து ராகுவோட பலனாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 7ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன பலனை கொடுக்கணும்னா கூட அதுவும் இதை தான் நம்ம வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேதுவுக்கு வந்து தனியாக வீடு இல்லைங்கிறதுனால 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்து ஒரு பலனை ஃபஸ்ட்டு நம்ம தீர்மானம் பண்ணணும். இந்த 7ஆம் இடமுக்கும் கேதுவுக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக அது வந்து நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை விட கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்கள், மன நிறைவு இல்லாத விஷயங்கள் தான் திருமணங்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்மை விட ஏதாவது ஒரு வகையில் நம்மை விட குறைவானவர்கள் தான் நமக்கு வாழ்க்கை துணை வருவாங்க. ஒன்று வசதி குறைவாக இருக்கலாம், செல்வாக்கு குறைவாக இருக்கலாம், அழகில் குறைவாக இருக்கலாம், அறிவாக குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு குறைவில் நம்ம இருக்கோமேங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பாயின் மேலே நம்ம அதுவே வந்து நம்மளை வந்து சில வகையில் டிஸ்டர்ப் பண்ணுற சூழ்நிலையும் உருவாக்கிடும். அதனால் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதை வேறு ஏதாவது சுபக்கிரகங்கள் பார்த்ததுன்னா இதில் நிறைய மாற்றம் வரும். அதுக்குன்னு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமணம் ஆகாதெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பார்த்து தான் இந்த விஷயத்தை நம்ம முடிவு பண்ணணும். இதுதான் வந்து 7ஆம் இடத்துல மற்ற கிரகங்கள் நிற்கக்கூடிய அந்த இதோட பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.